அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பென்சகோலா கடற்கரையில் விடுமுறையை கழிக்க திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நிமிட மரண பயத்தில் உறைந்து போன சம்பவம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்க கடற்படையின் புகழ்பெற்ற ப்ளூ ஏஞ்சல்ஸ் சாகச குழுவின் 80வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற வான்வழி சாகசத்தின் போது ஒரு போர் விமானம் எதிர்பாராத விதமாக தரைக்கு மிக அருகாமையில், அதாவது மக்களின் தலைக்கு சற்று மேலேயே அதிவேகத்தில் சீறி பாய்ந்தது. அந்த வேகத்தில் ஏற்பட்ட காற்றழுத்தம் காரணமாக கடற்கரையில் இருந்த குடைகள், நாற்காலிகள் மற்றும் மணல்கள் என அனைத்தும் காற்றில் பறந்து சிதறின. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் வெளியானதை தொடர்ந்து பாதுகாப்பு விதிகளை மீறி இவ்வளவு தாழ்வாக விமானத்தை பறக்கவிட்டது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. கடற்படை அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்கள் இந்த செயலுக்கு பகிரங்கமாக தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதுதான் சுதந்திரத்தின் சத்தம் என்று வர்ணித்துள்ள அமெரிக்க கடற்படை செயலாளர் ஹங் காவ், இந்த சாகசத்திற்காக விமானிகள் மீது எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தனது எக்ஸ் தளத்தில் விமானிகளின் மன உறுதி மேம்படும் வரை இதுபோன்ற சாகசங்கள் தொடரும் என்று பதிவிட்டு சர்ச்சையை இன்னும் அதிகரித்துள்ளார். அதேபோல் டொனால்ட் ட்ரம்பின் மகன் எரிக் ட்ரம்ப் ஊடகங்கள் வேண்டுமென்று இந்த சம்பவத்தை பெரிதாக்குவதாகவும் உண்மையில் அங்கிருந்த மக்கள் இந்த சாகசத்தை மிகவும் ரசித்ததாகவும் கூறியுள்ளார். ஒரு பக்கம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இதனை நாட்டுப்பற்றின் அடையாளமாக பார்த்தாலும், மறுபக்கம் எதிர்க்கட்சியினர் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். விமான போக்குவரத்து விதிகள் என்பது இரத்தத்தால் எழுதப்பட்டவை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஜனநாயக கட்சி உறுப்பினர் செத் மவுல்டன், இதுபோன்ற ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற செயல்களை கொண்டாடுவது வருங்காலத்தில் மிகப்பெரிய பேரிழவுகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஒரு சிறிய தவறு நடந்திருந்தாலும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாக இருக்கும் என்று கவலை தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள், சாகசம் என்ற பெயரில் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவது முறையல்ல என்று வாதிடுகின்றனர். நாட்டுப்பற்றா அல்லது விதி மீறலா என்ற இந்த விவாதம் இப்போது அமெரிக்கா முழுவதும் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது.